உங்களுக்கான எல்லா காரியங்களையும் பரலோகம் பார்த்து கொள்ளும். நீங்க மனம் திரும்பினாலே பரலோகத்துல சந்தோஷம் உண்டாயிருக்குன்னா, நீங்க அவர் சித்தத்தை செஞ்சீங்கன்னா பரலோகம் உங்களை பேக்கப் பண்ணுமா பண்ணாதா? அல்லேலூயா. நீங்க மனம் திரும்பி அவர்கிட்ட வந்த பிறகு அப்படியே சோகமா உங்க முகத்துல கையை வச்சுக்கிட்டு உட்கார்ந்துட்டு இருக்கணுமா? கிடையாது. வேத வசனம் சொல்லுகிறது, நீங்கள் பாவிகளா இருக்கும் பொழுதே உங்களை நேசித்தவர் அவரை ஏற்றுக்கொண்ட பிறகு உங்களை நடத்தாமல் போவது எப்படி? அல்லேலூயா. நீங்கள் ஜீவனை அடைந்து ஆளுகை செய்வீர்கள். நீங்கள் ஆளுவீர்கள். கர்த்தருக்குள் பிரியமானவர்களே, உங்கள் யாவரையும் ஆண்டவராகிய இயேசுவின் நாமத்தில் நான் வாழ்த்துகிறேன். இந்த வீடியோ செய்திற்கு நீங்கள் வருவதையும் இதை பார்ப்பதையும் குறித்து நான் மிகுந்த மகிழ்ச்சி அடைந்து தேவாதி தேவனை துதிக்கிறேன். வேத வசனம் இவ்வாறாக சொல்லுகிறது, அவருடைய சத்தமும் அவருடைய பிரசங்கங்களும் உபதேசங்களையும் நாம் கேட்க கேட்க அது நம் வாழ்க்கையில் மழையைப் போல நன்மைகளை உண்டு பண்ணுகிறது. ஆகவேதான் இப்படிப்பட்ட பிரசங்கங்களையும் இப்படிப்பட்ட செய்திகளை நாம் கேட்கிறோம். நீங்க எதை கேட்குறீங்களோ அது உங்க உள்ளத்திற்குள் வந்து தங்கி விடுகிறது. ஆம் அன்பானவர்களே, நாம் கர்த்தருடைய வசனங்களை கேட்க வேண்டும். உம்முடைய வசனம் என் பாதைக்கு தீபமும் என் கால்களுக்கு வெளிச்சம் என்று சங்கீதக்காரன் சொல்லுகிறார். ஆம் அன்பானவர்களே, நாம் கர்த்தருடைய வசனத்தையும் அதன் வியாக்கியானங்களையும் அதன் அர்த்தங்களையும் புரிந்து கொள்ள நம் வாழ்க்கையிலே பாதை தெளிவாக தெரிகிறது. ஆகவேதான் கர்த்தருடைய வசனங்களை நாம் கேட்கிறோம். ஆகவே இந்த செய்தியை நீங்க கேட்கிறபடினால உங்களை குறித்து நான் மிகுந்த சந்தோஷப்படுகிறேன். தொடர்ந்து செய்திகளை பாருங்க. உங்களுக்கு தெரிந்தவர்களிடத்துல இதை பகிர்ந்து கொள்ளுங்க. இந்த நாளிலே ஒரு சம்பவத்தை நான் உங்களுக்கு சொல்லி தேவ செய்தியை சொல்ல விரும்புகிறேன். பல வருஷங்களுக்கு முன்பாக 2 பெண் பிள்ளைகளுடைய தகப்பனார் அவர்கள் வாலிப வயதில் இருக்கும் பொழுது நோய்வாய்ப்பட்டு இறந்து விட்டார். அந்த பெண் பிள்ளைகள் தங்கள் தகப்பனாரை ஒரு ஹீரோவாக பார்க்கிறார்கள். அன்பானவர்களே, இந்த நாளில் கூட நாமும் நம்முடைய தகப்பன்மார்களை, நம்முடைய அப்பாக்களை எப்படி பார்க்குறோம்? ஹீரோ மாதிரி பார்க்குறோம். நமக்கு எல்லாம் செஞ்சு கொடுக்கிறவர், நம்மை வழி நடத்துகிறவர், நம்மை பாதுகாக்கிறவர், நம்மை பராமரிக்கிறவர், எப்போதும் நமக்கு நல்லவைகளை யோசிக்கிறவர் என்று நாம் நினைக்கிறோம். இந்த பெண் பிள்ளைகள் தன் தகப்பனாரை இழந்து கஷ்டப்பட்ட பொழுது மிகுந்த வேதனை அடைந்தார்கள். ஆனாலும் தேவன் பரம தகப்பனாக இருந்து அந்த பிள்ளைகளை நல்ல ஒரு செட்டில்மெண்ட்டுக்குள் கொண்டு போய்விட்டார். ஆண்டுகள் புரண்டு ஓடியது. எப்போது சந்தித்தாலும் அவர்கள் தங்கள் தகப்பனாரை குறித்து மேன்மை பாராட்டுகிறார்கள். அன்பானவர்களே, உங்கள் தகப்பனாரை குறித்து மேன்மை பாராட்டுவது உங்களுக்கு கிடைத்த பாக்கியம் என்று வேதம் சொல்கிறது. நீதிமொழிகளின் புஸ்தகம் 17ஆம் அதிகாரம் 6ஆம் வசனம் இவ்வாறாக சொல்லுகிறது, பிள்ளைகளின் மேன்மை அவர்கள் பிதாக்களே, உங்களுடைய மேன்மை உங்களுடைய தகப்பன்மார்கள். அப்போஸ்தலனாகிய பவுல் சொல்லுகிறார், அநேக உபாத்தியர்கள் உண்டு, ஆனால் தகப்பன்மார்களோ வெகு சிலர். எனக்கு தெரிந்த ஒரு பேராசிரியர் உண்டு. ஜனங்களை தகப்பனைப் போல நடத்துகிறவர், மாணவர்களை தகப்பனைப் போல பார்க்கிறவர், அவர்கள் எதிர்காலத்தை நல்ல எண்ணத்தோடு அழகாக பார்த்து அவர்களை நடத்துகிறவர். அவர் வெளியே செல்லும் பொழுது எங்களுக்கு மிகுந்த வருத்தம் உண்டாயிற்று. நாம் அநேக உபாத்தியர்களை பார்க்கிறோம், அநேக போதகர்களை பார்க்கிறோம், ஆனால் தகப்பன்மார்கள் வெகு சிலரே. தகப்பன்மார்களை குறித்து நாம் பேரானந்தம் அடைய முடியும், பெருமை கொள்ள முடியும், மகிழ்ச்சியுட முடியும். வேதத்தில் இன்னொரு டிரான்ஸ்லேஷன், ERV அப்படின்ற ஒரு டிரான்ஸ்லேஷன் இருக்கிறது. தமிழில் இந்த வசனத்தை நான் உங்களுக்காக வாசிக்கிறேன். பிள்ளைகள் தம் பெற்றோர்களை பற்றி பெருமைப்படுகிறார்கள். அல்லேலூயா. நான் சொன்ன இந்த 2 வாலிப பெண் பிள்ளைகள் தன் தகப்பனாரை குறித்து எப்போதும் பெருமைப்படுவாங்க. அன்பானவர்களே, இன்றைக்கு கூட நம் வாழ்க்கையில நம்முடைய உலக பிரகாரமான தகப்பன்மார்களை காட்டிலும் நம்ம எல்லாருக்கும் ஒரு பரலோக தகப்பன் உண்டு. அவர் உங்களை விட்டு விலகாதவர்,
உங்களை கைவிடாதவர். உங்களுக்கு என்ன தேவையோ அதை முன்பே அவர் அறிந்து வைத்திருக்கிறார். அதை அவர் கொடுக்க சித்தமாக இருக்கிறார். ஒருமுறை இயேசு சொன்னார், அப்பாவிடத்திலிருந்து வந்து அப்பத்தை கேட்டால் அப்பா கல்லை கொடுப்பதில்லை. அப்படிதான் இயேசு சொன்னார். நீங்க போய் உங்க அப்பாட்ட எனக்கு 2 டோனட் வாங்கிட்டு வாங்க, 2 பிளாக் ஃபாரஸ்ட் கேக் வாங்கிட்டு வாங்க, இல்லை எனக்கு ஒரு கேக் வாங்கிட்டு வாங்கன்னு சொன்னா உங்க அப்பா உங்கள்கிட்ட கல்லை வாங்கி வந்து கொடுக்குறாரா? கிடையாது. இயேசு அதைத்தான் சொல்லுகிறார். தன் பிள்ளைகளிடத்திலே அப்பங்களை கேட்கும் பொழுது கல்லை கொடுக்கிற தகப்பன் உண்டோ? கல் நெஞ்சம் படைத்த சில தகப்பன்மார்களை பார்க்கிறோம். இன்றைக்கு செய்தித்தாள்களிலே குடி போதையிலே, குடி வெறியிலே சமீபத்தில் கூட வாசித்தேன், தகப்பன் தன் மகனை கொலை செய்தார் என்று. இன்னொரு செய்தியை வாசித்தேன், தன் மகன் தன் தகப்பனாரை கொலை செய்தார் என்று. அன்பானவர்களே, பலதரப்பட்ட செய்திகள் வந்து கொண்டிருந்தாலும் ஒரு செய்தி, நல்ல செய்தி உண்டு. நம்ம எல்லாரையும் படைத்து பராமரிக்கிற பரம தகப்பன் அன்புள்ளம் கொண்டவர், தாயுள்ளம் கண்டவர், உங்களை நேசிக்கிறவர். அவரை குறித்து நீங்கள் பெருமைப்படலாம். நீங்கள் என்றைக்கு ஆண்டவராகிய இயேசுவை உங்களுடைய குல தெய்வமாக, உங்கள் இரட்சகராக, உங்கள் ஆண்டவராக நீங்கள் ஏற்றுக்கொள்கிறீர்களோ அன்றைக்கு நீங்கள் பரலோக குடும்பத்தின் உறுப்பினர்களாக மாறிவிடுகிறீர்கள். பரலோக குடும்பத்தின் உறுப்பினராக மாறிட்டா என்ன பிரயோஜனம் சார் அப்படின்னு நீங்க கேட்கலாம். நீங்கள் செய்கிற ஒவ்வொரு தேவ சித்தத்திலும் தேவ திட்டத்திலும் உங்களுக்கு வேண்டிய எல்லாம் கிடைக்கும். அல்லேலூயா. நாம் பரலோகத்தின் பிள்ளைகளாக, பரலோக தகப்பனின் பிள்ளைகளாக மாறும் பொழுது பரலோக தகப்பன், பரலோகம் உங்களை குறித்து சாட்சியிடும். ஆமென். வேதத்தில் ஒரு வசனம் சொல்லுகிறது, மனம் திரும்புகிற ஒரு பாவியின் நிமித்தம் பரலோகத்தில் மிகுந்த சந்தோஷம் உண்டாகிறது. நீங்கள் இந்த பரம தகப்பனை குறித்து அடுத்தலாகிலும் சொல்லி இயேசுவை ஏற்றுக்கொள்ளுங்கள், பரலோக ராஜ்யத்திற்குள் நுழைந்து விடுங்கள் என்று சொல்லும் பொழுது, அவர்கள் இருதயத்திலே ஆண்டவரை ஏற்றுக்கொள்ளும் பொழுது அவர்கள் பரலோக ராஜ்யத்திற்குள் நுழைகிறார்கள். அவர்கள் தேவ ராஜ்யத்திற்குள் தங்களை உறுப்பினராக மாற்றிக்கொள்கிறார்கள். பரம பிதாவை அப்பாவாக ஏற்றுக்கொள்கிறார்கள். அப்படி வரும்பொழுது என்ன ஆகிறது என்றால், அவர்கள் வாழ்க்கையில கர்த்தருடைய கரம் பெரிய காரியங்களை செய்ய ஆரம்பிக்கிறது. அநேகர் இதை புரிந்து கொள்றதே கிடையாது. தங்களை குறித்து எப்போதும் தாழ்வாவே நினைக்கிறாங்க. தங்களை குறித்து ரொம்ப தரக்குறைவாக நினைக்கிறாங்க. தங்களை குறித்து எப்போதுமே மோசமாக எண்றாங்க. உங்களை மோசமாக எண்ணுகிறதை நிறுத்துங்கள். உங்களுக்கான எல்லா காரியங்களையும் பரலோகம் பார்த்து கொள்ளும். நீங்க மனம் திரும்பினாலே பரலோகத்துல சந்தோஷம் உண்டாயிருக்குன்னா, நீங்க அவர் சித்தத்தை செஞ்சீங்கன்னா பரலோகம் உங்களை பேக்கப் பண்ணுமா பண்ணாதா? அல்லேலூயா. நீங்க மனம் திரும்பி அவர்கிட்ட வந்த பிறகு அப்படியே சோகமா உங்க முகத்துல கையை வச்சுக்கிட்டு உட்கார்ந்துட்டு இருக்கணுமா? கிடையாது. வேத வசனம் சொல்லுகிறது, நீங்கள் பாவிகளாய் இருக்கும் பொழுதே உங்களை நேசித்தவர் அவரை ஏற்றுக்கொண்ட பிறகு உங்களை நடத்தாமல் போவது எப்படி? அல்லேலூயா. நீங்கள் ஜீவனை அடைந்து ஆளுகை செய்வீர்கள். நீங்கள் ஆளுவீர்கள். நீங்கள் தேவனுடைய ஜீவனை பெற்று உயர்ந்த ரக மக்களாய் மாறுவீர்கள். உங்கள் எண்ணங்கள் உயர்வடையும். உங்கள் மனம் பரவசமடையும். பெரிய காரியங்களை சாதிப்பீர்கள். புதிய காரியங்களை பார்ப்பீர்கள். உங்க தகப்பனை குறித்து நீங்க பெருமைப்படுங்க. அல்லேலூயா. பூலோக தகப்பனை குறித்து பெருமைப்படுவதை விட பரலோக தகப்பனை குறித்து நீங்க பெருமைப்படுங்க. அவர் உங்களிடத்துல அனுதினமும் பேசி உங்களை விசாரிக்கிறவர். என்னிடத்துல ஒரு பெண் இப்படியாக பகிர்ந்து கொண்டாங்க. எனக்கு ஆண்டவர் நல்ல அப்பா அம்மாக்களை கொடுத்திருக்கிறார், ஆனா ஒரு பிரச்சனை இருக்கு சார் அப்படின்னாங்க. என்னன்னு கேட்டேன். என்னுடைய அப்பா என்னிடத்துல சரியாவே பேசுறது கிடையாது. எனக்கு எல்லாம் வாங்கி கொடுத்தாலும் என்கிட்ட சரியாவே பேச மாட்டார், என்னை சரியாவே மதிக்க மாட்டார், என்னை உதாசீனப்படுத்துவார் சொன்னாங்க. இன்னைக்கு கூட நிறைய வீட்டில் பெண் பிள்ளைகள் உதாசீனப்படுத்தப்படுகிறார்கள், மதிப்பு குறைவாய் நடத்தப்படுகிறார்கள். அன்பானவர்களே, யார் உதாசீனப்படுத்தினாலும் இயேசு உங்களை உதாசீனப்படுத்த மாட்டார். என்னிடத்தில் வருகிற ஒருவனையும் நான் புறம்பே தள்ளுவதில்லை என்று சொல்லியிருக்கிறார்.
உங்களை தள்ளாத நேசார், உங்களை தாயன்போடு அணைக்கிறவர், உங்களை விசாரிக்கிறவர், மார்போடு சேர்க்கிறவர். ஓ ஸ்வீட் காட், ஹீஸ் அ ஸ்வீட் காட், ஹீஸ் அ ஸ்வீட்டஸ்ட் பர்சன். அல்லேலூயா. கர்த்தர் உங்களை தம்முடைய மார்போடு அணைக்கிறவர். ஆம் அன்பானவர்களே, நீங்கள் ஒரு நாளும் சோர்ந்து போகக்கூடாது. அப்போ அந்த பெண்மணி சொன்னா, என் அப்பா என்கிட்ட சரியாகவே பேசுறதில்ல, என்னை உதாசீனப்படுத்துறாரு, இன்னைக்கு 23 வயசாயிடுச்சு, இன்ன வரைக்கும் என்கிட்ட அவர் ஒழுங்காகவே பேசுனதே கிடையாது, பேசவே மாட்டார் அப்படின்னு சொல்லிட்டு வருத்தத்தோடு இருந்த என் வாழ்க்கையை ஆண்டவர் எப்படி சார் மாற்றுவார்னு சொன்னாங்க. நான் ஜெபித்தோம். நான் சொன்ன விசுவாசத்தை விட்டுவிடாதே என்று சொன்னேன். ஒரு நாள் ஓடோடி வந்து என்று சொன்னா, இத்தனை நாள் பேசாத தகப்பன் என்கிட்ட ஒரு வார்த்தை பேசினார். எப்படிமா இருக்க, நல்லா இருக்கியா? 2 வார்த்தை தான், 2 சென்டென்ஸ் தான். அந்த பெண்ணின் உள்ளத்தில் பரவசம், மகிழ்ச்சி. அன்பானவர்களே, 23 வருஷம் பேசாம ஒழுங்கா உதாசீனப்படுத்தி ஒழுங்கா நடத்தாத ஒருவர் பேசும்பொழுது மகிழ்ச்சியை பார்க்கும்போது எனக்கு சந்தோஷத்திலும் சந்தோஷம். அன்பானவர்கள், நம்முடைய பரம தகப்பன் அப்படி கிடையாது. அவர் எப்போது நீ வருவாய், உன் இருதயத்தை எப்போது தருவாய், உன்னிடத்தில் நான் எப்படி பேச வேண்டும் என்று காத்துக்கொண்டே இருக்கிறார். வேதம் சொல்லுகிறது, பரலோகத்திற்கும் பூலோகத்திற்கும் உள்ள முழு குடும்பத்திற்கும் நாம காரணராகி இயேசுவின் மூலம் நீங்கள் தேவ பிள்ளைகளாய் மாறும் பொழுது அவருடைய வல்லமையின் சக்தி உங்களுக்குள் செயல்படுகிறது. உங்களுக்கு வேண்டிய எல்லாவற்றையும் கொடுக்கும். தேவ சித்தத்துல உங்களுக்கு பணம் தேவைப்படலாம், பொருட்கள் தேவைப்படலாம். தேவ சித்தத்தை நிறைவேற்றுவதற்கு உங்களுக்கு நிறைய கனெக்ஷன் தேவைப்படலாம். தேவ சித்தத்தை நிறைவேற்றுவதற்கு உங்க பிசினஸ்ல நிறைய மக்களுடைய ஆதரவு, தயவு தேவைப்படலாம். நீங்க இன்னைக்கு யோசிச்சுட்டு இருக்கலாம், எனக்கு எப்படி கிடைக்கும், எனக்கு நடக்குமான்னு. எல்லாம் கூடும். விசுவாசிக்கிறவனுக்கு எல்லாம் கூடும். பரம தகப்பனை நம்புகிறவருக்கும் அவரை குறித்து மேன்மை பாராட்டுகிற உங்களுக்கு எல்லாம் கூடும். அல்லேலூயா. உங்களுக்கு எல்லாம் கூடும். நீங்க இன்னைக்கு எதை குறித்து மேன்மை பாராட்டுறீங்க? உங்க சொத்தை குறித்தா, உங்களுடைய சுகத்தை குறித்தா, உங்க பேங்க் பேலன்ஸை குறித்தா, உங்களுடைய மற்ற பட்டங்கள் பதவிகளை குறித்து மேன்மை பாராட்டுறீங்களா? உங்களுக்கு நான் சொல்லுகிற ஆலோசனை, பிதாக்கள் பிள்ளைகளின் மேன்மை, பிள்ளைகள் பெற்றோரை குறித்து பெருமைப்படுகிறார்கள். அன்பானவர்களே, உங்களையும் என்னையும் பெற்றெடுத்த பரம தகப்பனை குறித்து மேன்மை பாராட்டுங்க. உங்க வாழ்க்கை செழிப்பாகும், உங்க வாழ்க்கை வளம் பெறும், உங்க வாழ்க்கை முன்னேற்றம் அடையும், தடைகள் தகர்ந்து போகும். தேவனை குறித்து மேன்மை பாராட்டி துதியுங்கள், ஜெயம் பெறுவீர்கள். அல்லேலூயா. உங்கள் ஜெயம் வருகிறது, உங்கள் அபிஷேகம் வருகிறது, உங்கள் ஆசீர்வாதம் வருகிறது, உங்களை நிரப்புகிறதை நீங்க பார்ப்பீங்க. ஆமென். நாம் சேர்ந்து ஜெபிக்கலாம். அன்பும் கிருபையும் நிறைந்த எங்கள் நல்ல தகப்பனே, நாங்கள் உம்மிடத்தில் எங்களை சேர்த்து கொண்டு ஜெபிக்கிறோம். உம்மோடு கூட இணைந்து ஜெபிக்கிறோம். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம். எங்கள் வாழ்க்கையில் குறைகள், குற்றங்கள் எல்லாவற்றையும் மன்னிக்கிறவர். நாங்கள் உம்மை குறித்து பெருமை பாராட்டுகிறோம். ஆண்டவரே, எங்களுடைய மேன்மை நீரப்பா. எத்தனையோ பேர் இருந்தாலும் எங்களுக்கு பரம தகப்பனாக இருக்கிறீர். எல்லாரையும் ஆசீர்வதியும். இந்த செய்தியை பார்க்கிற ஒவ்வொருவரையும் ஆசீர்வதியும். அவர்களுடைய தேவைகள் ஒவ்வொன்றையும் சந்தித்து ஆசீர்வதியும், ஆசீர்வதியும். அபிஷேகத்தால் நிரப்பும், நிரப்பும், நிரப்பும். இயற்கைக்கு அப்பாற்பட்ட விதத்திலே அவர்கள் வாழ்க்கையை உயர்த்தும். நீர் அப்படி செய்கிறபடியால் நன்றி. இயேசுவின் நாமத்தில் ஆமென். ஆண்டவர் அப்படியே செய்திருக்கிறார். அல்லேலூயா. அவர் அப்படி செய்கிறபடியால் நன்றி செலுத்துங்க. கர்த்தருடைய வல்லமை உங்களை நிரப்புகிறது. அவருடைய மகிமை உங்களை நிரப்புகிறது. உங்களை அவருடைய கரம் தொட்டு ஆசீர்வதிக்கிறது. உங்களை அவர் அணைக்கிறார். அல்லேலூயா. நீங்க சோர்ந்து போகாதீங்க. உங்க தகப்பனை நினைச்சு பெருமைப்படுங்க. அவரை துதிங்க. கர்த்தர் பெரிய காரியங்களை செய்கிறத குறித்து நீங்க ஆச்சரியப்படுவீங்க. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமென், ஆமென். அன்பானவர்களே, இந்த செய்தி உங்களுக்கு பிரயோஜனமாக இருந்தால் இதை நீங்க உங்களுடைய நண்பர்கள், உங்கள் குடும்ப உறுப்பினர்கள், உங்களுடைய பிரியமானவர்களுக்கு பகிர்ந்து கொடுங்க. கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.